ஹலோ, நம்ம இது டெட்டுக்காண்டி போடப்பட்ட ஒரு வீடியோ சேனல். இதில் வேறு தமிழ் இல்லாத ஆசிரியர்கள் பார்க்கலாம் ரைட்டா. இப்போ இலக்கணம் 6ஆம் வகுப்பில் சிம்பிளாக தான் சொல்கிறேன். 6, 7, 8 5 வீடியோவில் முடிச்சிருவேன் 10 வரைக்கும் ரைட்டா. இப்போது இலக்கணம் தமிழில் என்ன இலக்கணம் உங்கள் புக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான் பாருங்களேன். எழுத்துன்னு என்னன்னு கேட்டிருக்கான். எழுத்துன்னு என்னது? ஆனா, ஆவனா, ஏனா, ஏனை, இதுதான் எழுத்து. ஏபிசிடி ரைட்டா. இதெல்லாம் என்ன செய்யும்? ஒரு குரலை எழுப்புகிறது. இப்போ ஆன்ற ஒரு குரலை எழுப்புகிறது ரைட்டா. எழுத்து ஒரு குரலை எழுப்புகிறது, ஒரு ஒலியை எழுப்புகிறது. நான் ஆண் சொல்லேன்னா உங்களுக்கு காதில் கேட்காது இல்லையா, அது எழுத்து ரைட்டா. அதேமாரி இந்த ஒரு எழுத்து தான் அவன் சொல்கிறான் ரைட்டா. ஒரு எழுத்து ஒரு குரலை, சிறிய குரலை மெல்லிய குரலை எழுப்புகிறது. எழுத்து என்னது? அதாவது மொழியின் மிக சிறிய ஒலி. நல்லா பாட்டுக்கு, ஒலி அழகு அப்படின்றா, சிறிய ஒலி அழகு. ஒரு வார்த்தை அப்படின்னு வரும்போது இப்போது லிசா அப்படின்றது ஒரு வேர்டு. அப்போ பெரிய அளவு, பெரிய சவுண்டை எழுப்புது. லிசா எவ்வளோ பெரிய சவுண்டு வருது. இப்போ லிசாவுக்கு எழுத்து ஒரு எழுத்துன்னு எல் அப்படி சிறிய ஒலி ரைட்டா. எழுத்தானது சிறிய ஒலி எழுப்புகிறது. வார்த்தையானது வேர்டு. சென்டென்ஸ் கிடையாது. சென்டென்ஸ்னால் முழு வாக்கியம். வேர்டுன்றது அதிகமான ஒரு ஒலியை எழுப்புகிறது ரைட்டா. அப்போ சிறிய ஒலியை எழுப்புவது வார்த்தை, எழுத்து ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. அது என்னது? ஆனா, காணா, மானா, ராணா, அப்படி ஏகப்பட்ட எழுத்துக்கள் இருக்குது, இங்கிலீஷ்லேயே இருக்கிறது ரைட்டா. அதை பார்த்துக்கோங்க. இப்போ சொல் எழுத்து முடிஞ்சு. சொல்லுன்னு என்னது? ஒரு வார்த்தை ரைட்டா. சொல்லுன்னா வார்த்தை. அது ஒலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வி அப்படின்னா ஒரு எழுத்து, அது ஒலி கம்மியாக இருக்குது. வீடு எவ்வளோ ஒலி எழுப்புறது? வீக்கும் வீடுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. அப்போ வீடுன்றது சொல், ஒரு வேர்டு. இங்கிலீஷில் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே லெட்டர், இங்கே வேர்டு அப்படிம்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? இதுக்கு ஒரு பொருள் இருக்கும். சொல்லுக்கு என்ன இருக்கும்? ஒரு பொருள் இருக்கும். ஒரு சொல்லில் பொருள் இருக்காதா? பொருள் இல்லாத சொல் கிடையாது. வீடுன்ற ஒரு பொருள் இருக்குது. அதேமாதிரி மரம்ன்றது பொருள் இருக்கிறது. வேர்டுன்னா எந்த ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, வா அப்படின்னாலும் பொருள் இருக்கிறது, போனாலும் பொருள் இருக்கிறது. சொல்லுக்கு பொருள் இருக்கிறது ரைட்டா. அர்த்தம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ மரம், மாணவன், புத்தகம், பூ, இதெல்லாம் சொல் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ வாக்கியம் அப்படின்னு என்னது? பல எழுத்துக்களை கொண்டது ஒரு வேர்டு, வார்த்தை ரைட்டா. ஒரு சொல் பல சொல்களை கொண்டது வாக்கியம். அப்போ வாக்கியம் என்னது அப்படின்னா முழுமையான கருத்தை தெரிவிக்கும் சொற்களின் தொகுப்பு அப்படின்றான். சொற்களின் தொகுப்பு. சொல்லுன்னு என்னது? வீடு இப்படிலாம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த சொல்லுகளின் தொகுப்பு, பல சொல்லுகள் சேர்ந்து ஒரு வாக்கியத்தை உண்டாக்குகிறது. அதான் வாக்கியம் ரைட்டா. இது 6ஆம் கிளாஸ். இது சிம்பிளாக இருக்கும். ரவி ஒரு சொல், பள்ளி ஒரு சொல், சென்றான் ஒரு சொல். அப்போ பல சொல்லுகள் சேர்ந்தது ஒரு வாக்கியம். ரவி பள்ளிக்கு சென்றான், அம்மா சமைக்கிறார், பறவை பறக்கிறது, நான் புத்தகம் படிக்கிறேன் ரைட்டா. அப்போ பெயர் சொல் என்னது? நான் ஒரு வாக்கியத்தில் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், செயலை குறிக்கும் சொல் வினை சொல். வினை, செயல், பெயர் அப்படின்னா அது அந்த வாக்கியம். ஒரு வாக்கியத்தில் ஒரு வாக்கியம் தானே அது. வாக்கியத்துக்குள்ள பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அதில் வேலையை குறிக்கும், அந்த வாக்கியத்துக்குள்ள ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை குறிக்கும் சொல் வினை சொல் ரைட்டா. இப்போ பெயர் சொல் அப்படின்றான். இதில் ரவி பள்ளிக்கு சென்றான். இது என்னது? ரவின்ற ஒரு பெயரை குறிக்கிறது, பள்ளின்ற ஒரு பெயரை குறிக்கிறது. ரெண்டுமே பெயர் சொல். பள்ளியும் ஒரு பெயர், ரவின்ற ஒரு பெயர். ஆனால் சென்றான் அப்படின்றது பெயர் கிடையாது. இது செயல்பாடு ரைட்டா. நடந்து போகிறேன் செயல்பாடு. அப்போ இது என்னது? வினை சொல். ஒரு வினை செயல்பாடை குறிக்கிறது ரைட்டா. அப்போ அம்மா சமைக்கிறார், அம்மான்ற ஒரு பெயரை குறிக்கிறது, அது பெயர் சொல். சமைக்கிறார்னு வேலை செய்கிறார் அப்படின்னா வினை சொல் ரைட்டா. அப்போ பறவை பறக்கிறது, அதை பார்த்துங்க. பெயர் சொல்னா நவுன், இங்கிலீஷில் அப்படி சொல்கிறேன். வினை சொல்னு சொன்னால் வெர்ப்னா வினை, வேலை செய்வது ரைட்டா. பறவை பறக்கிறது, பறவைன்றது இதான் பெயர் சொல். பார்த்துக்கோங்க, நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ராம், பள்ளி, நாய், மலை, தமிழ் எல்லாம் பெயரை தான் குறிக்குது. இதுதான் செயல்பாடை குறிக்குதா? இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு வினை சொல்ல செயல்பாடு ரைட்டா. செயலை குறிக்கும் சொல் ரைட்டா. அதை வெர்புன்னு போட்டான். இங்கிலீஷ்லேயும் சேர்த்து படிச்சுக்கோங்க, அங்கே இங்கிலீஷ் வரும்போது வரும். அப்போ ஒரு செயலை குறிக்கும் சொல் என்னது? வினை சொல். இப்போ ஓடுதல், அப்போ செயல்படுறான், ஓடுறேன். படித்தல், அது படிச்சுட்டு இருக்கேன், வேலை செய்கிறான் ரைட்டா. சாப்பிடுதல், அது வேலை செய்கிறான் இல்லையா, சாப்பிட்றேன், அது ஒரு வேலை தானே. எழுதுதல், அது ஒரு வேலை தான். பேசுதல் வேலை.
அது வேலையை குறிக்கும் சொல் வினைச்சொல் ரைட்டா. அப்போ பெயர் அடை அப்படின்றான். பெயர் அடை அப்படின்றது அட்ஜெக்டிவ். இதை பண்பு பெயர்னு சொல்லலாம். அட்ஜெக்டிவாக சில இடத்துல பெயர் அடை. அப்போ ஒரு பெயருக்கு மாற்றாக இன்னொன்னே சொல்லுவது. பெயர் என்ன? ஒரு பெயர். முதல்ல நான் என்ன சொல்கிறேன், லிசா சாப்பிட்டாள், மேலும் அவள் தூங்கினாள். லிசா சாப்பிட்டாள், பிறகு தூங்கினாள், அவள் தூங்கினாள். அவள்னு கூடுறேன். முதல் லிசான்னு போட்டேன், திரும்பியா லிசான்னு போட அவள்னு சொன்னேன். அதான் பெயர் அடை. அவள் அப்படின்றது முதல் சொன்ன லிசாவுக்கு இன்னொரு பெயர் கூட. அவள் தூங்கினாள், லிசா சாப்பிட்டாள். இப்போ லிசா சாப்பிட்டாள், பிறகு சாப்பிட்ட பிறகு அவள் தூங்கினாள். அவள் இங்கே இதில் பெயர் அடை. அவள் என்னது? லிசான்னு சொல்லாமல் அதுக்கு பதில் இன்னொரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். அது பெயருக்கு அடைமொழி கொடுக்குறேன். இந்த லிசான்ற பெயருக்கு ஒரு அடைமொழி கொடுத்து அந்த இடத்துல வாக்கியத்தை முடிக்கிறேன் ரைட்டா. அதான் என்ன புரோனவுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நவுனு அதுக்கடுத்து ஹீ சி இட் இதெல்லாம் புரோனவுன். அவள் அவன் அது இதெல்லாம் என்னது? அவள்னு வரும், அதுன்னு வரும். அதாவது ஒரு 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 பெயர், அந்த பெயருக்கு மாற்றான ஒரு பொருள். அவன்னாலும் ஒரு பெயர். இதுதான் என்னது? பெயர் அடை. இது பண்பு பெயர்னு சில இடத்துல சொல்லுவாங்க, பெயர் அடைன்னு சொல்லுவாங்க ரைட்டா. நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கோங்க. பெயர் அடைன்னா அட்ஜெக்டிவ். ஒருத்தரோட பெயர், அதுக்கு பதில் இன்னொன்று. இப்போ லிசான்ற அவள், அப்போ ராமுன்றது அவன். இப்போ ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு, அதுக்கடுத்து அது அதுன்னு குறிக்கிறான். இப்போ மாடு அப்படின்றான். மாடுன்றது ஒரு நவுன், அது மேய்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? அது ஈட்டுன்னு கொடுக்குறான். இதெல்லாம் என்னது? பெயர் அடைகள் ரைட்டா. இப்போ பெயரடையோட என்ன கொடுத்துருக்கேன்? பெயரடை எக்ஸாம்பிள், அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது பெயர் சொல்லை விளக்கும் சொல். அந்த பெயர் இப்போ நான் சொல்லிட்டேன், லிசாவை விளக்கும் சொல் அவள் ரைட்டா. அப்போ உதாரணங்கள்: நல்ல மாணவன் ரைட்டா. இல்லை இது நான் தப்பாக சொல்லிட்டேன். பெயரடை என்று அட்ஜெக்டிவ். அது நல்ல மாணவன் அட்ஜெக்டிவ்னா, சாரி நான் தவறாக சொல்லிட்டேன். அட்ஜெக்டிவ்ன்றது, அதாவது அட்ஜெக்டிவ்ன்றது அந்த ஒரு செயலை போட்டி சொல்லும், இல்லை இகழ்த்தி சொல்கிறது. சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், அதை விட்டுருங்க. அட்ஜெக்டிவ்னா பெயர் அடைன்னு என்னது? அதாவது ஒரு பெயரை எப்படின்னு சொல்லணும்? ஒன்று போட்டி சொல்லணும், இல்லை இகழ்த்தி சொல்லணும். இப்போ லிசா குட் கேர்ள். அப்போ லிசா எப்படி? நல்ல மாணவி. சரியா? நல்ல மாணவி. அதை நான் புறநவனை போய் அட்ஜெக்டிவில் போட்டு விட்டேன் ரைட்டா. புறநவனை கொண்டு வந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவ்னு சொல்லி விட்டேன் ரைட்டா. அட்ஜெக்டிவ் வேறு, புறநவன் வேறு. நான் முதல்ல சொன்னது புறநவன் ரைட்டா. அது புறநவனில் வரும். இது அட்ஜெக்டிவ் என்னது? பெயர் அடை. அப்போ ஒரு பெயருக்கு அதுக்கு நம்ம அடைமொழி கொடுத்து சொல்லுகிறோம். அடைமொழினா அது எப்படிப்பட்ட இருக்கிறது அப்படின்னு பெயர் அடை அப்படின்பாங்க. அப்போ பெயர் அடைன்னு என்னது? இப்போ ஒரு மாணவன், அவன் எப்படிப்பட்ட மாணவன்? மோசமான மாணவன். அதை ஒரு அடைமொழி கொடுத்து சொல்கிறேன். ஒரு மாணவன் நல்ல மாணவன் அப்படின்றான். வீடு சிறிய வீடு. அப்போ என்ன மாதிரி வீடு? சிறிய வீடு. அப்போ வீடு, அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்து சொல்லுகிறேன், சிறிய வீடு. அதே மாதிரி பெரிய வீடு. பூ அப்படின்னா அழகான பூ, இல்லை அசிங்கமான பூ. அடைமொழி கொடுத்து. அதை தமிழ் இனிய தமிழ் ரைட்டா. அடுத்து குழந்தை சிறிய குழந்தை, இல்லை பெரிய குழந்தை. அடைமொழி கொடுத்து சொல்லுவது இது என்ன சொல்லுவாங்க? நல்லா பார்த்துக்கோங்க. பெயர் அடை அட்ஜெக்டிவ். இதில் நான் முதல்ல சொன்னது என்னதுன்னா, ஒரு நவுனுக்கு முன்னாடி இருக்க அது சொல்கிறேன், அதை விட்டுருங்க, அதை ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு. சரி, நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லுன்றான். ஒரு சொல் அதற்கு எதிர்ச்சொல். ஒரு சொல் அதற்கு எதிர்ச்சொல் ரைட்டா. ஆண்டானிமஸ்னா எதிர்ச்சொல், சினானிமஸ்னா அது சேம், அதுக்குண்டான மாற்றுச்சொல். அது ஆண்டானிமஸ்னா என்ன? இங்கிலீஷில் எதிர்ச்சொல். ஒரு சொல் அதற்கு எதிர்ப்பறம். வா அப்படின்னா முடியாது அப்படின்றோம் இல்லையா, அதுமாதிரி ஆண்டானிமஸ் எதிர்ச்சி. ஒரு சொல் அதற்கு எதிர்ப்பதமான சொல், அதை ஆண்டானிமஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வரையறை, ஒரு சொல்லுக்கு மாறான பொருள் தரும் சொல். மாறான அதை எதிர்ச்சொல்னு சொல்கிறாங்களா. ஒரு சொல் அதற்கு எதிர்ப்பதமான சொல், அதை மாறான பொருள் தரும் சொல் அப்படின்றான். உதாரணமாக நல்லது, அதுக்கு எதிர்ப்பதம் என்னது? கெட்டது. பெரியது எதிர்ப்பதம் சிறியது. உயரம் தாழ்வு, வெற்றி தோல்வி, மகிழ்ச்சி துக்கம்.
அப்போ இணைச்சொல், இணைச்சொல்னா சமமான சொல். ஒரு சொல் அப்போ இன்னொரு சொல் ரெண்டுமே அர்த்தம் சேமாக இருக்கும், ஒரே மீனிங்கில் இருக்கும். அதை இணை சொல்ன்றான், சினோனமஸ். ரைட்டா? அது ஒரு பொருள் தரும் வேறு சொற்கள், அதே பொருள் தான் ரெண்டுமே கொடுக்கும். ரைட்டா? உதாரணம், சூரியன். சூரியனுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆதவன். இன்னொரு பேர் என்னது? ஆதவன் சொல்லலாம். ரைட்டா? நிலா, அதுக்கு இன்னொரு பேர் என்னது? சந்திரன். நிலா நாலு சந்திரன் தான், சந்திரன் நாலு நிலா தான். ரைட்டா? பூ, அது மலர்னு சொல்லலாம் இல்லையா? இணைச்சொல். ரைட்டா? அதேமாரி கடல், சமுத்திரம். சமுத்திரம்னு சொல்லுவான், கடல்னு சொல்லுவான். ரைட்டா? அப்போ மலை, அதை குன்றுன்னு சொல்லலாம். இதெல்லாம் இணை சொல்கள், சமமான சொல்கள். இப்போ ஒருமை பன்மை, சிங்குலர் புளூலர் அப்படின்றான். சிங்குலர் புளூலர்னு என்னது அப்படின்னா, நல்லா பாருங்கள். இப்போ இப்போ ஹி அப்படின்னா அவன், அது ஒருமை. சி அவன், அது ஒருமை. தே அவர்கள், அப்போ அது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள். இட் அது, அது ஒருமை. ஒன்றை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பன்மை. ரைட்டா? அப்போ தான் ஒருமைன்ற, ஒருமை பன்மை அப்படின்னா. இப்போ ஒருமைக்கு என்ன உதாரணம்? மாணவன், ஒரே ஒரு மாணவனை தான் குறிக்குது. மாணவன்னா ஒன்று தான். அப்போ மாணவர்கள், அப்போ பன்மை. அப்போது பெண், ஒரு பெண்ணை குறிக்குது, பெண்கள் பன்மை. மரம், ஒரு மரத்தை குறிக்குது, மரங்கள் பன்மை. பறவை, பறவைகள். குழந்தை, குழந்தைகள். ரைட்டா? இப்போ சந்தின்னு ஒன்று இருக்குது. சந்தின்னு என்னன்னு தெரியுங்களா அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ரெண்டு வார்த்தைகளை இணைப்பது தான் சந்தி. இப்போ நம்ம ரெண்டு வீட்டுக்கு நல்ல சந்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சந்து தானே ரெண்டு வீட்டை இணைக்குது. சந்தை ஞாபகம் வச்சுக்கோ. சந்து என்னது? ரெண்டு வீட்டை இணைக்கும் ஒரு இடம். அப்போ ரெண்டு வார்த்தையை இணைப்பது சந்தி. ரைட்டா? சந்தி என்னது? ரெண்டு வார்த்தையும் இணைப்பது சந்தி. ரெண்டு வார்த்தை தான், வேர்டு, ரெண்டு சென்டென்ஸ் கிடையாது. ரெண்டு வார்த்தையை இணைப்பது, புரியுதா? ரெண்டு வார்த்தையை மட்டும் இணைப்பது சந்தி. ரைட்டா? சந்தின்னு என்ன சொல்கிறான் பாருங்கள். அது நல்ல நம்ம வீட்டு சந்தை ஞாபகம். சந்து ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு ஒரு சந்து தானே இருக்கும். அந்த சந்து ரெண்டு வீட்டை தானே இணைக்கும். 10 வீட்டை எனக்கும் இணைக்கும் இல்லை? ரெண்டு வீட்டை இணைப்பது சந்தி. சந்துன்னு சொல்லுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு வார்த்தையை இணைப்பது சந்தி. ரைட்டா? அப்போ சந்தின்னு என்னது? இரண்டு சொற்கள் இணையும் போது ஏற்படும் மாற்றம் சந்தி ஆகும். ரெண்டு சொற்கள் இணையும் போது, இரண்டு வார்த்தைகள் இணையும் போது ஏற்படும் மாற்றம். இப்போ மலர் ஒரு வார்த்தை, தோட்டம் ஒரு வார்த்தை. தோட்டம்ன்றது பொதுவாக எல்லாத்தையும், எல்லா தோட்டமும், பருத்தி தோட்டமாக இருக்கலாம், கரும்பு தோட்டமாக இருக்கலாம், எந்த தோட்டமாக இருக்கலாம், அது ஒரு வார்த்தை. மலர், மலர் என்ன மலராகவும் இருக்கலாம். அப்போ இந்த ரெண்டு வார்த்தை இணையும் போது என்ன கிடைக்குது? மலர் தோட்டம் கிடைக்குது. அப்போ இது மலரால் ஆன தோட்டம். புரிஞ்சுதா? வேற ஒரு பொருள் கிடைக்குது. ரைட்டா? பள்ளி ப்ளஸ் மாணவன், பள்ளி மாணவன், பள்ளியை சேர்ந்த மாணவன். பள்ளின்றது வேற, மாணவன்றது வேற. வெறும் மாணவன் சொன்னால் பள்ளி வராது, பள்ளின்னு சொன்னால் மாணவன் வரும். ரெண்டையும் இணைத்தா பள்ளி மாணவன் அப்படின்னு வரும். மருதா? இதுதான். சரி, இப்போ தமிழ் ப்ளஸ் ஆசான், அப்போ தமிழ் ஆசான். மரம் ப்ளஸ் கிளை, மரக்கிளை. வீடு ப்ளஸ் வாசல், வீட்டு வாசல். ரைட்டா? சரி, ரைட். இது முடிஞ்சா 6ஆம் கிளாஸில் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ 7ஆம் கிளாஸுக்கு போவோம். ஏழாம் கிளாஸில் இலக்கணம்னு சொல்கிறான், கிராமர். இலக்கணம்னு என்னது? நல்லா பார்த்துக்கோ. இலக்கணம் எல்லா மொழியிலும் இருக்குது. இங்கிலீஷில் இலக்கணம் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இலக்கணம் இருக்குது, தமிழில் இருக்குது. இல்லை, இலக்கணம்ன்றது சாதாரணமாக சொன்னது மொழியை சரியாக பேசவும் எழுதவும் கற்றுக்கு உதவுவது இலக்கணம். இலக்கணம் இருந்தால் தான் ஒரு மொழியை சரியாக எழுத முடியும். வீட்டுக்கு எப்படி ஃபவுண்டேஷனா? வீட்டுக்கு குழியை தோண்டி தானே வீடு கட்டுறோம், இல்லை வீட்டுக்கு நிலத்துக்கு மேலே வீடு கட்டிடுறோம். அப்போ ஒரு மொழிக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி இலக்கணம். அந்த இலக்கணம் என்ன? அந்த மொழிக்கு என்ன வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன செய்கிறது? பேசவும் எழுதவும் உதவும் விதிமுறைகளின் தொகுப்பே இலக்கணம். புரியுதா? அந்த இலக்கணத்தில் சில விதிமுறைகள் இருக்கிறது. அதுதான் ஒரு மொழியை பேசுகிறதுக்கும் எழுதுவதற்கும் பயன்படுகிறது. ரைட்டா? எடுத்துக்காட்டு, உதாரணமாக, அவன் பள்ளிக்கு சென்றான். இது நல்ல ஒரு வாக்கியம், சரியான வாக்கியம். புரியுதா? பார்த்துக்கோங்க. இது அவன் பள்ளிக்கு சென்றான், பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சா? பாஸ்ட் டென்ஸ், சென்றான். அப்போ இலக்கணம் பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சா? அதாவது சென்றான் என்னது? பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். அப்போ இலக்கணம் தானே. இறந்த காலம் என்றது இலக்கணம். அப்போ மொழியை பேசவும் எழுதவும்
இந்த இடத்துல என்ன இலக்கணம் வந்திருக்குது? பாஸ்ட் டென்ஸ் என்ற இலக்கணம் வந்திருக்கு. அது இறந்த காலம் வருகிறது. அவன் பள்ளிக்கு செல்கிறான் அப்படின்னா நிகழ்காலம். பள்ளிக்கு செல்வான், நாளைக்கு போவான். செல்வான்னா வருங்காலம். அப்போ இலக்கணம் வருகிறதா? அப்போ இலக்கணம் என்பது ஒரு மொழியை பேசவும் எழுதவும் அடிப்படை விதிமுறைகளை கொண்டது தான் இலக்கணம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு அதே எழுத்து, திரும்பி எழுத்துன்னு போட்டான். எழுத்துன்னு என்ன சொன்னால் ஒலி கம்மியாக இருக்கும். ரைட்டா? அப்போ எழுத்து என்னது? மொழியின் மிகச்சிறிய ஒலி. ரைட்டா? ஒரு எழுத்து. ரைட்டா? ஒலி அழகை எழுத்து. எடுத்துக்காட்டு திரும்பி 7ஆம் கிளாஸ்லேயும் வந்திருக்கு பாரு எழுத்துன்னு. 6ஆம் கிளாஸ்லேயும் வந்துச்சு, 7ஆம் கிளாஸ்லேயும் எழுத்து சொல்லிட்டான். ஆனால் ஆவணா ஈனா ஈனா சொல்லு 6ஆம் கிளாஸ்லேயும் வந்துச்சு, அப்படியே 7ஆம் கிளாஸ்லேயும் திரும்பி வருது. அப்போ சொல்லுன்னா வார்த்தை. வார்த்தையோட ஒலி இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை, பல வார்த்தைகள் சேர்ந்தது வாக்கியம். ரைட்டா? சொல் இந்த போட்டுக்காம பாருங்க. சொல்லுனது பொருள் தரக்கூடிய எழுத்துக்களின் கூட்டமே சொல். எழுத்துக்களின் கூட்டம் அதுதானே? ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களின் கூட்டம் சொல். ரைட்டா? அப்போது வாக்கியம், அப்போ பல சொற்களின் கூட்டமே வாக்கியம். ரைட்டா? அப்போது முழுமையான பொருள் தரும். அது மொத்த பொருள் கொடுக்கும். மொத்த வெறுமனை சொல்லுன்னா அதில் வந்து முழுமையாக பொருள் இருக்காது. ஒரு வாக்கியத்தில் முழுமையாக ஒரு செயல்பாடு இருக்கும். ரைட்டா? அதை முழுமையான பொருள் தரும் சொற்களின் தொகுப்பே வாக்கியம். ரைட்டா? இதுவும் 7ஆம் கிளாஸ் வச்சுருக்கான். அப்போ சொல் வகைகள், சொல்லில் எத்தனை இப்போ தான் வந்து வர்றான் பாருங்க. உள்ள சொல்லுன்னு சொல்லிட்டான் வேர்டு. அந்த வார்த்தையில் எத்தனை வகைகள், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சொல்லில் வகைகள் எத்தனை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? அப்போ ஒரு சொல்லில் என்னென்ன வகைகள் இருக்கிறது. ரைட்டா? சொல்லு வேர்டு சொல்கிறோம்ல, வார்த்தையில் என்னென்ன இருக்குது? பெயர் சொல் இருக்குது, நவுன் இருக்குது, வெர்ப் இருக்குது, அட்ஜெக்டிவ் இருக்குது, அட்வெர்ப் இருக்குது, ஏகப்பட்டது இருக்கிறது. ரைட்டா? அப்போது சொல்லில் வகைகள் என்னென்ன அப்படின்றான். அப்போ பெயர் சொல், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அப்போ நவுன் தான் இங்கிலீஷில் பெயர் சொல் அப்படின்றான். இப்போ பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர் சொல். பெயர் சொல்லுன்றது பெயரை குறிக்கும் சொல். அதில் பெயர் இருக்கும். மனிதன், விலங்கு, பேர் தானே விலங்குன்றது. பொருள், இடம், இதெல்லாம் பெயரை குறிக்கும் சொல். இது ஆகியவற்றை குறிக்கும் சொல். எடுத்துக்காட்டு உதாரணமாக மாணவன், பசு, மரம், சென்னை. நல்லா பார்த்துக்கோ. மனிதன் அப்படின்னா மாணவன். ரைட்டா? விலங்குன்னா பசு, பொருள்னா மரம், இடம்னா சென்னை. இந்த நாளை குறிக்கும், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ரைட்டா? அடுத்து சுட்டு பெயர், புரோனவுன் அப்படிங்கிறான். நான் முதல்ல சொன்னேன்ல புரோனவுன் சொல்லிட்டு, அதை தான் இப்போ இங்கே சொல்லியிருக்கான். நான் முதல்ல தெரியாமல் அதுக்கு சொல்லிட்டேன். இது அட்ஜெக்டிவ் சொல்லிட்டேன். புரோனவுன் என்னது? இப்போ லிசா சாப்பிட்டாள். ரைட்டா? லிசா சாப்பிட்டாள். ரைட்டா? அப்போது நல்லா பாருங்கள். இது என்ன சொல்கிறான்? சுட்டு பெயர் புரோனவுன் அப்படின்னா பெயர் சொல்லுக்கு பதிலாக வரும் சொல். எடுத்துக்காட்டு அவன் பள்ளிக்கு சென்றான். இந்த மாதிரி அவன்றது யார்? ஒரு மாணவன். அவன் பள்ளிக்கு சென்றான். இந்த இடத்துல பெயரே வரல. ஒரு பெயருக்கு பதிலாக அவன்னு நான் போட்டிருக்கேன். ரைட்டா? அவன், அது, அவள், இதெல்லாம் என்னது? எது? பெயர். அதாவது என்னது? சுட்டு பெயர். பெயருக்கு பதிலாக வர வேண்டிய ஒரு சுட்டு பெயர், அதுக்கு ஈக்குவலாக வர வேண்டியது. ரைட்டா? அதை சுட்டு பெயர்னு சொல்லலாம். புரோனவுனை தான் குறிக்கிறான். ஹீ, சி, இட், தே, இதெல்லாம் புரோனவுன்கள். அப்போ அவன், அது, அவைகள், அவள், இதெல்லாம் சுட்டு பெயர்னு சொல்லுவாங்க. இதில் சுட்டு பெயர் என்னது? அவன் பள்ளிக்கு சென்றான். அப்போ அவன் என்றது சுட்டு பெயர். ரைட்டா? அப்போ வினை சொல்னா என்னது? நான் என்ன சொல்ல, பெயர் சொல் வினை சொல் சொன்னா, பெயர் சொல்னா ஒரு சென்டென்ஸில் பெயரை குறிப்பது. வினைனா செயல்பாடை குறிப்பது. ஏற்கனவே படிச்சிருக்கோம் 6ஆம் கிளாஸ், அப்படியே திரும்பி இருக்குது. அதில் உள்ள செயலை குறிப்பது. வினை சொல் என்னது? நல்லா பாரு. செயல் அல்லது நிலையை எடுத்து சொல்வது அப்படின்னா. எடுத்துக்காட்டு என்ன? ஓடினான் செயலை குறிக்குதா? எழுதுகிறான் செயலை குறிக்குதா? சாப்பிட்டான் செயலை குறிக்கிறதா? செயல். அப்போ வினை சொல். வினையினா செயலை குறிக்குது. அப்போ பண்பு பெயர், பண்பு பெயர் அட்ஜெக்டிவ். ஏற்கனவே சொன்னோம்ல, அங்கே அட்ஜெக்டிவ்னு என்ன சொன்னால் 6ஆம் கிளாஸில் அது பேர் பண்பு பெயர்னு சொல்லலாம். இல்லை வினை என்ன அப்படின்னா அடைன்னு சொன்னோம் இல்லையா? பெயர் அடை. இந்த பண்பு பெயர்னு சொல்லலாம். இல்லை பெயர் அடை. ஏற்கனவே படித்தோம்ல, பெயர் அடைன்னு என்னது? அட்ஜெக்டிவ். ரைட்டா? அட்ஜெக்டிவ்னு என்ன சொல்லியிருந்தேன்? அந்த ஒரு பொருள், அதை பற்றி விளக்கமாக, அதை பற்றி போற்றியோ இல்லை இகழ்ந்தோ சொல்லுவது. ஒரு பூ அழகான பூ, இல்லை அசிங்கமான பூ, இல்லை நல்ல பூ, இப்படி சொல்கிறது தர என்னது? பண்பு பெயர்னு சொல்கிறான். அங்கே மாற்றி சொல்லியிருந்தான். ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? சரி, ரைட். நெக்ஸ்ட்டு அடுத்து
பெயர் அடை. பண்பு பெயர்னு என்னது? பெயர் அடைன்னு சொல்லுவாங்க. நீ இந்த இடத்துல கூட பெயர் அடைன்னு போட்டுக்கோ. பண்பு பெயர் அடிச்சுட்டு பெயர் அடை ஏற்கனவே படிச்சிருக்கல 6ஆம் கிளாஸில், அதை இங்கே இந்த இடத்துல எழுதிக்கோங்க. என்ன ஆனால் சில சமயம் பண்பு பெயர்னு கேட்டாலும் கேட்பேன், ரெண்டு ஒன்று தான். அப்போ வினை அடை. வினை என்னது? அட்ஜெக்டிவ். பெயரை போற்றி சொல்லுதல் இல்லை இகழ்த்தி சொல்லுதல் பெயர் அடை. அப்போ செயலை, செயலை போற்றியோ இகழ்த்தியோ சொன்னால் அது வினை அடை. வினை என்னது? செயல். அப்போ அதை பற்றி போற்றியோ இல்லை இகழ்த்தியோ சொன்னால் வினை அடை அப்படின்னு பாருங்கள். இப்போ வினை அடைன்னா வெர்பு. வெர்புனா வினை. அட்வர்புனா அதை பற்றி அந்த வெர்பு செயலை போற்றியோ இல்லை இகழ்த்தியோ சொன்னால் அது அட்வர்பும்பாங்க. அதை வினை சொல்லை விளக்கும் சொல். அதாவது வினை சொல்லை விளக்கும் சொல். வினை சொல்லுன்னு செயல். அதுதான். அவள் ஓடினாள். ஓடினாள்ன்றது வெர்பு. எப்படி ஓடினாள்? முதல்ல என்னன்னு சொன்னேன்? அதாவது அட்ஜெக்டிவ் என்னது? வினை அடை. ரைட்டா? பெயர் அடை. பெயர்னா பெயரை போற்றி சொல்லுவது இல்லை இகழ்த்தி சொல்லுவது. இங்கே வினை அடை. வினைனா செயலை போற்றி சொல்லுவது இல்லை அல்லது இகழ்த்தி சொல்லுவது. செயல் இங்கே என்னது? இங்கே பாரு, என்ன செயல்? ஓடினாள் என்ற செயல். இதை போற்றி சொல்வது எப்படி? வேகமாக செயலை போற்றி சொல்லுகிறாள், இல்லை மெதுவாக ஓடினாள். எப்படி போட்டால் ரெண்டு தான். ஒன்று நீ போற்றி சொல்லு இல்லை இகழ்த்தி சொல்லு. அவள் மெதுவாக ஓடினாள். எப்படி ஓடினாள்? அப்போ வினையை போற்றி சொல்லுவதோ இகழ்த்தி சொல்லுவதோ, வினையை பற்றி விளக்கமாக சொல்லுவது. ஓடினாள் என்றது ஒரு வினை செயல். அதை நீ விளக்கமாக சொல்லுது. எப்படி ஓடினாள்? வேகமாக, மெதுவாக. இதை பற்றி சொல்கிறது. ரைட்டா? அப்போது நெக்ஸ்ட்டு இணைப்பு சொல். இணைப்பு சொல்னா கன்ஜெக்ஷன். அதுக்காக நீ அந்த சந்தி மாதிரி போட்டுற. சந்தின்றது ரெண்டு வார்த்தை. ரைட்டா? ரெண்டு வார்த்தையை மட்டும் இணைக்கிறது தான் சந்தி. ரைட்டா? அப்போ இணைப்பு சொல்லுன்றது ரெண்டு வாக்கியங்களை இணைப்பது தான் இணைப்பு சொல். ரைட்டா? ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியம். அங்கே சந்தின்னு என்னது? ரெண்டு வார்த்தைகளை இணைப்பது தான் சந்தி. ரெண்டு வாக்கியங்களை இணைப்பது இணைப்பு சொல். இணைப்பு சொல். புரியுதா? ரெண்டு வாக்கியங்களை இணைப்பது இணைப்பு சொல். அப்போ கன்ஜெக்ஷன் நம்ம பார்த்து கன்ஜெக்ஷன்னா ஒரு வாக்கியம் இருக்கும், இன்னொரு வாக்கியம் இருக்கும். அது கன்ஜெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குது. அண்டு இருக்குது, பட்டு இருக்குது, ஏகப்பட்ட கன்ஜெக்ஷன் இருக்கிறது. ரைட்டா? இங்கே பாருங்கள், இரண்டு சொற்கள் அல்லது வாக்கியங்களை இணைக்கும் சொல். ரைட்டா? அப்போ எடுத்துக்காட்டு, அவன் படித்தான், இது ஒரு வாக்கியம். ரெண்டாவது, வெற்றி பெற்றான், இது ஒரு வாக்கியம். அவன் படித்தான் ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை கிடையாது. அவன் படித்தான் ரெண்டு வார்த்தை, அப்போ ஒரு வாக்கியம். அதேமாதிரி இன்னொன்று, வெற்றி பெற்றான், அது ஒரு வாக்கியம். அப்போ ரெண்டை இணைக்குது. எது? மற்றும். அவன் படித்தான் மற்றும் வெற்றி பெற்றான். மற்றும்ன்றது இணைப்பு சொல். ரைட்டா? அப்போது உணர்ச்சி சொல். உணர்ச்சி சொல் என்னது? ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். இன்டர்ஜெக்ஷன் சொல்லி ஏற்கனவே இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தேன். இன்ட்ரெஸ்ட்னா இப்போ உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? அந்த பாக்கியம் பிள்ளை பார்த்துட்டானா அப்படியா அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்கிறல்ல, அப்படியா அப்படின்றது. அப்படியான்ற வார்த்தை வந்து தமிழ் இல்லை. இங்கிலீஷில் என்ன சொல்லுவேன்? அப்படி வெரி குட் அப்படிங்கிற. குழந்தை பார்த்துட்டா பாக்கியம் அப்படின்னோன்னா ஆன்ற வேர்டு வந்து இங்கிலீஷில் இருக்கா? இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிற வார்த்தைகள் அதெல்லாம் இல்லாதது. ரைட்டா? அப்போ உணர்ச்சி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் இன்டர்ஜெக்ஷன் இங்கிலீஷில். இப்போ உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறது, ஆச்சரியம், அழைப்பு காட்டும் சொல், இதெல்லாம் சேர்ந்து உணர்ச்சி சொல்னு சொல்லுவோம். இந்த அப்பா அப்படின்றது, அப்பான்ற ஒரு சொல் இதில் இல்லை தமிழில். அதேமாரி இங்கே பாரு, அருமை, இந்த எடுத்துக்காட்டு அருமை, ஆஹா, இதெல்லாம் என்னது? உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறது சொற்கள். ரைட்டா? ஆஹா அப்படின்னா அருமை அப்படின்றோம்ல, அதை உணர்ச்சி மயமாக சொல்லக்கூடிய சொற்கள். தமிழ் இருந்தால் கூட உணர்ச்சி வந்தவுடனே சொல்கிறோம் இல்லையா? அப்படின்ற. இப்போ லிசா, நான் 100 மார்க் எடுத்துட்டேன், அருமை லிசா அப்படின்றது. அந்த அருமைன்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறேன் இல்லையா? அதான். சரி, நெக்ஸ்ட் இடைச்சொல். இடைச்சொல் என்னது? ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் என்னது? ஏற்கனவே நான் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? அதாவது ஒரு நவுன் இன்னொரு நவுன்றது என்னது? ஒரு பெயர் சொல். பெயரை குறிக்கும் ஒரு சொல். அதை இன்னொரு சொல்லு கூட இணைக்கிறது தான் ப்ரிபோசிஷன் சொல்லுவாங்க. இப்போது புக் ஆன் த டேபிள், இந்த ஆன்ற இல்லையா, அதுதான் ப்ரிபோசிஷன் இங்கிலீஷில். அப்போ டேபிள்ன்றது நவுன், புத்தகம் நவுன்.
அப்போ ரெண்டு நவுனை இணைக்குது. எதை? புக் ஆன் த டேபிள், புத்தகம் டேபிள் மேலே இருக்கிறது. ரைட்டா? அதான் ப்ரீபோசிஷன் சொல்லுவாங்க. முன்னிடை சொற்கள்னு சொல்லுவாங்க, இடைச்சொற்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ப்ரீபோசிஷன்னா இடைச்சொற்கள், ரெண்டுக்கு நடுவில் வர சொற்கள். எதுக்கு நடுவில் வர? ஒரு நவுன் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு வெர்பாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், இன்னொரு நவுனாக கூட இருக்கலாம். அதை பற்றி சொல்கிறது. ரைட்டா? ஒரு நவுனு ஓட சேர்ந்து வர வேண்டியது தான் ப்ரீபோசிஷன், இடைச்சொல்னு சொல்லுவாங்க. என்ன போட்டிருக்காங்க இவன்? மேஜையின் மேல் புத்தகம். அதை தெரியுமன்னு எழுதியிருக்கானா? மேஜையின் மேல் புத்தகம். ரைட்டா? அந்த மேல் அப்படின்றது ஆன். ரைட்டா? புரியுதா? ஆன் அப்படிங்கிறது இந்த மேஜையின் மேல் புத்தகம் அப்படின்றான். அப்போது ஹீ இஸ் அட் இன் ரயில்வே ஸ்டேஷன். அப்போ இல்லை, அது கூட உங்களுக்கு வராது. அதாவது வேறு ஏதாவது போடுங்க. புக் இஸ் இன் இந்த புக் அப்படின்றா. புத்தகம் எதில் இருக்கிறது? பையுக்குள்ளே இருக்கிறது. இன், ஆன் எல்லாமே என்னது? ப்ரீபோசிஷன்ஸ். ரைட்டா? இதை என்ன சொல்லுவாங்க? இடைச்சொல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து வாக்கியம் வந்துச்சான். எளிய வாக்கியம், சாதாரண ஒரு வாக்கியம், சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சாதாரண ஒரு வாக்கியம். அப்போ அதில் என்ன இருக்கும்? ஒரு எழுவாய் இருக்கும், ஒரு பயனிலை இருக்கும். ரைட்டா? பயனிலைன்னா அதில் செயல் இருக்கும். ரைட்டா? ஒரு செயல் செய்யக்கூடியவர் இருப்பாங்க. ரைட்டா? செயல் செய்பவன், ஒரு செயல் இருக்கும். செயல் செய்பவன் ஒரு செயல் இருக்கும். அப்போ அவன் பாடம் படித்தான். ரைட்டா? படித்தான்றது ஒரு செயல், அவன்றது அவன் ஒரு நவுனு. அவன் பாடம் படித்தான், சாதாரண சென்டென்ஸ். ரைட்டா? அப்போ செயற்கை வாக்கியம், இது சாதாரண சென்டென்ஸ். இதில் ஏதாவது காம்ப்ளிகேட்டட் இருக்கா? இல்லை. இப்போது காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸ் இணைந்து வரும். ரைட்டா? காம்பவுண்ட் சென்டென்ஸ் இரண்டு வாக்கியங்கள் இணைந்து வரும். காம்பவுண்ட் கலவை. எதனோட கலவை? சென்டென்ஸ்கள் வாக்கியத்தின் கலவை. ரைட்டா? அதை செயற்கை வாக்கியம். அப்போ ரெண்டு வாக்கியத்தை இணைப்பது. ரைட்டா? இரண்டு எளிய வாக்கியங்கள் இணைப்பு சொல்லால் சேர்ந்தது அப்படின்றான். அவன் பாடம் படித்தான் ஒரு வாக்கியம். மற்றும் தேர்தலில் வெற்றி பெற்றான். மேலும் தேர்தலில் பாடம் படித்தான். அது கூட மற்றும்ன்றது என்னது மற்றும்ன்றது ரெண்டையும் சேர்த்து இணைக்கிறது. இதுதான் மற்றும்ன்றது என்னது? கன்ஜெக்ஷன். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்களா? கன்ஜெக்ஷன் சொல்ல. இது மற்றும்ன்றது கன்ஜெக்ஷன். ரைட்டா? மற்றும் என்னது? கன்ஜெக்ஷன் சொல்லி கொடுத்து இணைப்பு சொல்னு சொன்னால இதுதான் இணைப்பு சொல். ஒரு இணைப்பு சொல்லை போட்டு ரெண்டு வாக்கியங்களை இணைச்சிட்டுன்னா அதுக்கு பேர் காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் உண்டாவதற்கு பயன்படுவது என்னது? இணைப்பு சொல். நல்லா பார்த்து, இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ், நடுவில் நான் கன்ஜெக்ஷன் போட்டேன், இணைப்பு சொல் போட்டுட்டு இணைச்சிட்டேன். அப்போ இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். ரைட்டா? அப்போ சிக்கல் வாக்கியம், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது ரெண்டு சென்டென்ஸ் இருக்காது, ஒரு சென்டென்ஸ் இருக்கும், கூட இன்னொரு சப் சென்டென்ஸ் இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போ என்னது? முதன்மை வாக்கியம், துணை வாக்கியம். அதை ஒரு வாக்கியம் இருக்கும், அதோட சப்ளிமெண்ட்ரி மாதிரி இருக்கும், துணை வாக்கியம் இருக்கும். எடுத்துக்காட்டு பாரு. அவன் பாடம் படித்தால் வெற்றி பெறுவான். வெற்றி பெறுவான் ஒரு வாக்கியம், முழுமையான வாக்கியம். அவன் பாடம் படித்தால் வாக்கியம் முழுமடைஞ்சா? இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே வாங்க. அவன் பாடம் படித்தான் ஒரு வாக்கியம் முழுமடைஞ்சிருச்சு. அதேமாரி தேர்தலில் வெற்றி பெற்றான் வாக்கியம் முழுமடைஞ்சிருச்சு. ரெண்டு வாக்கியம் ஆயிடுச்சு. நல்லா பார்த்துக்கோ. அவன் பாடம் படித்தான் முடிஞ்சிருச்சு, பெண்டிங் இல்லை. தேர்தலில் வெற்றி பெற்றான் முடிஞ்சிருச்சு. அப்போ ரெண்டை இணைக்கிறது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதில் ரெண்டு வாக்கியம் இருக்கும், ஆனால் ஒன்று முழுமடையாமல் இருக்கும், இன்னொன்று டிபெண்ட் பண்ணியிருக்கும். மகள் அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ரூபாய்க்காக வேண்டிய. அது மாதிரி இது என்ன பாரு, அதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸும்பாங்க. எப்படி பாரு? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சிக்கல் வாக்கியம், சிக்கலாக இருக்கும். ரைட்டா? ஒரு முதன்மை வாக்கியம், துணை வாக்கியம். இதில் பாரு, அவன் பாடம் படித்தால் அப்படின்னு வாக்கியம் முடிஞ்சிடுச்சா? படித்தால்னா ஏதோ சொல்ல போகிறான்னு அர்த்தம், அடுத்து ஏதோ சொல்லணும், வாக்கியம் முடியல. இதோட நிப்பாடி. அவன் பாடம் படித்தால் ஒன்று, இன்னொன்று வெற்றி பெற்றான். இது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. வெற்றி பெற்றான் சென்டென்ஸ் முடிஞ்சிடுச்சு, ஜெயிச்சிட்டான். ஆனால் இது வெற்றி பெற்றான் என்பதுதான் முழுமையான வாக்கியம். ஆனால் துணை வாக்கியம் என்னது? அவன் பாடம் படித்தால். இந்த அவன் பாடம் படித்தால் என்பது எதை சார்ந்திருக்கிறது? வெற்றி பெற்றான் என்ற முழுமையான வாக்கியத்தை சார்ந்திருக்கிறது. அவன் பாடம் படித்தால்தான் வெற்றி பெற முடியும், வெற்றி பெறுவான் அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லுகிறது. ரைட்டா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலங்கள், 3 காலங்கள் இருக்கிறது.
ரைட்டா? காலங்கள் எத்தனை இருக்குது? உதாரணம் என்னது? இறந்த காலம். இறந்த காலம்னா முடிஞ்சு போச்சு. நான் சாப்பிட்டேன், தூங்குனேன், ஜெயித்தேன், சம்பாதிச்சேன், எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இனிமேல் நடக்க போகிறதா இல்லையா? கிடையாது. ரைட்டா? இறந்த காலம். உதாரணம், அவன் பள்ளிக்கு சென்றான், அவன் பள்ளிக்கு போனான். ரைட்டா? அது பாஸ்ட் டென்ஸும்பாங்க. நிகழ்காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. ரைட்டா? உதாரணம், அவன் பாடம் படிக்கிறான். லீசா என்ன பண்ணுறான்னு நான் கேட்குறேன். அம்மா சொல்கிறான், படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா இட்ஸ் ரன்னிங், நடந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டா? அதை நிகழ்காலம். அவன் பாடம் படிக்கிறான், அவன் படிச்சுட்டு இருக்கான். ரைட்டா? எதிர்காலம். எதிர்காலம்னா சாப்பிட்டாளா அப்படின்னா பிறகு சாப்பிடுவா. அம்மாவாரி சொல்கிறான், பிறகு சாப்பிடுவா, பிறகு சாப்பிடுவாள், ஆனால் இப்போ இல்லை அப்படின்றான். அதான் எதிர்காலம். உதாரணம், அவன் நாளை வருவான். ஒருத்தன் அவன் நாளை வருவான், அப்போ இது நாளைக்கு நடக்க வேண்டியது, அதான் எதிர்காலம்ட்டான். அப்போ வாக்கிய நடை. வாக்கிய நடைன்னா 2 நடை இருக்குது. ரைட்டா? ஒன்று ஆக்டிவ் வாய்ஸ், இன்னொன்று பேசிவ் வாய்ஸ். ரைட்டா? ஆக்டிவ் வாய்ஸை தமிழ் என்ன சொல்கிறான்னா செயற்பாட்டு வாக்கியம் அப்படின்னா, பேசிவ் வாய்ஸ் என்ன சொல்கிறான்? செய்யப்படு வாக்கியம். செயற்பாட்டு வாக்கியம், செய்யப்படு வாக்கியம். செயற்பாட்டு வாக்கியம்னா அதில் என்ன நடக்கும்னா அந்த நவுனு தான் வேலையை செய்யும். வேலையை செய்கிறவர் யார்? ஒரு நவுன். சப்ஜெக்ட், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வெர்பு. ரைட்டா? சப்ஜெக்ட்னா முதல்ல வருது, சப்ஜெக்டாக பிரிப்பாங்க. அது வேலையை செய்யும். ஆப்ஜெக்ட் அது செய்யும். ஆனால் பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் தான் முதல்ல வரும். ஆப்ஜெக்ட் தான் நீ முதல்ல எடுத்துக்கணும், சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். ரைட்டா? அது எப்படின்னு பாரு. இந்த பாரு, இது ஆக்டிவ் வாய்ஸ். செய்யப்படு வாக்கியம், செய்யப்படு வாக்கியம். ரைட்டா? இல்லை செய்யப்படு வாக்கியம் பேசிவ் வாய்ஸ். செயற்பாட்டு வாக்கியம், செயற்பாட்டு வாக்கியம். ரைட்டா? செயற்பாட்டு வாக்கியம்னா ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் வேலையை செய்யும். இப்போ இங்கே சப்ஜெக்ட் என்னது? ராமு தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்னது? எரிந்தான்றது தான் ஆப்ஜெக்ட். பந்து தான் ஆப்ஜெக்ட். ரைட்டா? சப்ஜெக்ட் என்னது? ராமு. பந்துன்றது ஆப்ஜெக்ட். ராம் வேலை செய்ய பந்தை எரிந்தான். அப்போ இங்கே வேலை யார் செய்கிறா? ராமு தான் செய்கிறான். சரி, அப்போ இதுதான் சப்ஜெக்ட் தான் வேலை செய்ய. ராம் பந்தை எரிந்தான். சரியா? இது வந்து செயற்பாட்டு வாக்கியம். இது செயற்படு வாக்கியம் அப்படின்னா பந்து முதல்ல வந்துடும். அப்போ பந்து முதல்ல வந்துச்சுன்னா ராம் பின்னாடி போயிடுவார். அப்போ பந்து ராமால் எரியப்பட்டது. புரியுதா? மாற்றிடணும். இங்கே பாரு, செயற்படு வாக்கியம் அப்படியே பந்து ராமால் எரியப்பட்டது. பந்தை வச்சு நானும் வாக்கியம் அமைக்கிறேன். முதல்ல சப்ஜெக்டை வச்சு வாக்கியம் அமைச்சேன், ரெண்டாவதுல செயற்படுல ஆப்ஜெக்டை வச்சு வாக்கியம் அமைக்கிறேன். பொருள் ஒன்று தான். பந்து ராம் பந்தை எரிந்தான், பந்து ராமால் எரியப்பட்டது, 2 ஒன்று தானே பொருள். ஆனால் இந்த செயற்பாட்டு வாக்கியத்தில் சப்ஜெக்டு வேலையை செய்யும். செயற்படு வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் வேலையை செய்யும். ரைட்டா? இங்கே என்ன? ராம் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் பந்து. ராம் பந்தை எரிந்தான். ரைட்டா? அதேமாதிரி இங்கே என்ன சொல்கிறான்? இது பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸில் என்னது? பந்து ராமால் எரியப்பட்டது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒருமை பன்மை. ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன், 6ஆம் கிளாஸில், திரும்பி 7ஆம் கிளாஸில் கொடுத்துருக்கேன். மரங்கள் திரும்பி போட்டு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு அப்போ இணைப்பொருள் சொல் அப்படின்ட்டா. இணைப்பொருள் சொல்லுனது சினானிமஸ் சொல்லிட்டேனா இல்லையா? ஏற்கனவே சினானிமஸ் நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டா? சினானிமஸ் ஆன்டானிமஸ்னு படிச்சிருக்கோம். எதிர்பொருள் இணைப்பொருள் சொல். ரைட்டா? படிச்சிருக்கோம் இல்லையா? சினானிமஸ்னு ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். ஆன்டானிமஸ் எதிர்ப்பான அது எதிர்ப்பு, அது அர்த்தம். மகிழ்ச்சி, துக்கம், எதிர்ப்பு ஆன்டானிமஸ்னா. இப்போ இணை பொருள் சொல் அப்படின்னா என்னது? உதாரணம், மகிழ்ச்சி, சந்தோஷம். இது ஆன்டானிமஸில் வந்துச்சு. எதிர்பொருளில் வந்தால் மகிழ்ச்சி துக்கமாக வரும். ரைட்டா? இப்போ எதிர்பொருள் சொல் என்ன வரும்? உதாரணம், நல்லது, கெட்டது, எதிர்பொருள் சொல். ரைட்டா? அடுத்து முன்னட்டு பின்னட்டு அப்படின்றான். அப்போ முன்னட்டு பின்னட்டுன்றது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னால் ஒரு வார்த்தை அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு, ஒரு எழுத்து இருக்கும் அதுக்கு முன்னாடி, அதான் ப்ரிஃபிக்ஸ். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ். 2ஐயும் சேர்த்து ஒரு வேர்டு வரும். ப்ரிஃபிக்ஸ்னு என்னது? ஒரு வார்த்தை ப்ரிஃபிக்ஸ். அப்போ ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு சொல் இருக்கும். ரைட்டா? ஒரு சொல்லில் ஒரு எழுத்து இருக்கும். ரைட்டா? அந்த எழுத்தை இணைத்து நம்ம ஒரு வார்த்தையை உண்டாக்குவது தான் ப்ரிஃபிக்ஸ் இங்கிலீஷில். சஃபிக்ஸ்னால் ஒரு வார்த்தை, வேர்டு, அதுக்கு பின்னாடி ஒரு சில
எழுத்துக்கள் இருக்கும். அதை இணைத்து நம்ம கொண்டு வர்றது தான் சஃபிக்ஸ். அப்போ இது அதுக்கு தான் ப்ரிஃபிக்ஸுக்கு என்ன சொன்னால் முன்னட்டு, சஃபிக்ஸுக்கு என்ன பின்னட்டு. அப்போ இங்கே வார்த்தை என்னது? நியாயம்ன்ற ஒரு வார்த்தை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆன்ற ஒரு எழுத்து இருக்கிறது. அப்போ ரெண்டையும் சேர்த்துனா அநியாயம் வந்துருச்சா? இது முன்னெட்டு. அப்போ பின்னெட்டுனா ஒரு வார்த்தை அதுக்கு பின்னாடி இருக்கும், சஃபிக்ஸ். இது வந்து முதல்ல ஆன்றது ப்ரிஃபிக்ஸ், சரியா? அது நியாயம்ன்றது ஒரு வார்த்தை, அது ரெண்டு இணைச்சு என்ன கிடைக்கும்? அநியாயம். அதான் முன்னெட்டுன்னு சொல்கிறான். அதனால் முன்னெட்டு பின்னெட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? அப்போ மாணவன் ப்ளஸ் கல், அப்போ மாணவர்கள், ரைட்டா? இது சஃபிக்ஸ் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் 6-7 கிராமர். இன்னும் போக போக முடிச்சிடுவோம், 5 வீடியோவில் முடிச்சிடுவோம் கிராமரையும்.